ஹாய் வியூவர்ஸ், வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, வாழைக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அது திருவல்ல வச்சு நல்லா திருவி என்ன செஞ்சுக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க, அப்புறம் கஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம பூண்டையும் சீரகத்தையும் நல்லா என்ன செய்யுங்க, தட்டி அதில் போட்டு என்ன செய்யுங்க, நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, வதக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யுங்க, திருவி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, அந்த வெங்காயத்து கூட சேர்ந்து அந்த தேங்காவை என்ன ஆகணும், நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யுங்க, நம்ம திருவி வச்சுருக்கிற வாழைக்காய் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தேங்காய் பூ, வெங்காயம் எல்லாம் கூட என்ன செய்யணும், அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த தேங்காய் கூடலாம் நல்லா என்ன ஆகணும், மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்டியான வாழைக்காய் புட்டு ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.